ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தளபதியோட அம்பேத்கர் ஃபங்க்ஷன் ஸ்பீச்சை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரு கூட போயிட்டு அங்க இருக்கிற கள நிலவரத்தை சொல்றதுக்கு நான் ரெடி. மணிப்பூர் விஷயத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கிற கள நிலவரம் தெரியாம தளபதி பேசிட்டு இருக்காரு. அண்ட் நடிகராக இருந்து இப்பதான் தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு அரசியலின் அடிப்படை புரிதல் தேவை, அது அவரு வளர்த்துக்கணும். அண்ட் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அரசியல் பேசியதில் எந்த தவறும் இல்ல, அவருக்கு அதுக்கான உரிமை உண்டு. அம்பேத்கரை வச்சு வியாபாரம் நடைபெறுவதற்கு இந்த ஒரு விழாவே ஆதாரம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நியூஸ் சேனல்ஸ் கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு. சில மாதமா இவரு லண்டன் போயிருந்ததுனால சீமானை மட்டுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கண்டென்ட் கொடுக்க இவரும் பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து திரும்ப வந்துட்டாரு. வந்த உடனே கரெக்டா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறதுனால இத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் அறிவு இருந்தும் ஏன் பாஜக போய் சேர்ந்தாருன்னு தெரியல. ஏன்னா என்னதான் மத்தியில பாஜக ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாட்டுல யாருமே மதிக்கிறது இல்ல. அண்ட் ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்த வரைக்கும் ஏதோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல அதுவும் இல்லாம போயிடுச்சு. அண்ட் தளபதி மாநாடப்ப எடுத்த ஒரு சூப்பரான டிசிஷன், பாஜக அண்ட் டிஎம்கேக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணதுதான். என்னதான் அரசியலுக்கு புதுசா இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய முடிவு. போக போக இன்னும் அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிக்க போகுது. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.